சொல்லி அவருக்கு நன்றி செலுத்த முடியும். மேலும் நின்று துதி ஆராதனைகளை கடந்து போகிறோம். ஊற்று தண்ணீரே இந்த தேவ என் தேவன் அப்பா, நீர் எங்களை அழைத்துக் கொண்டு வந்தீர்.
இருக்கலாம். ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் ஆண்டவருடைய வழிகள் எல்லாம் ஆண்டவரே மாறுதலா இருக்கிறது ராஜா. ஆனால் என் தேவன் ஒரு நாளிலே அப்பா எங்களுடைய குரலை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீர் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலையிலே ராஜா. ஹல்லேலூயா. முக்கியமான விஷயத்துக்களை கடந்து போகிறோம். மத்திய 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். மத்திய 14ஆம் அதிகாரத்துக்கு 22வது வசனத்தை எடுத்து ஒருத்தர் வாசி. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆண்டவர் தன்னுடைய ஊழியம் செய்வதற்கு காலங்கள் போதாதபடியினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? துரிதப்படுத்துகிறார். 3.5 வருஷம் தான் அவருக்கு ஊழியம். அமாவில்லை. அப்ப அந்த காலத்துல அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். அமாவில்லை. நமக்கும் அப்படிதான். ஊழியம் என்பது நாம் அப்படியே சொல்லிக்கொண்டு செய்து கொண்டு அல்ல, துரிதமாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னை என்ன செய்திருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தான் நான் கடந்த காலங்களிலே உங்களுக்கு நான் சொன்னேன், எல்லாம் இனி ஒழுங்குக்கிறமாய் நடக்கும். அடுத்த வருஷத்துல இன்னும் என்னது எல்லாம் நேர்த்தியாக நடக்கும். இங்கே தேவையில்லாத காரியங்கள்லாம் நடக்காது. எல்லாம் அப்படியே ஒரு ஓர்டரா நடக்கும். ஒரு ஆவிக்குரிய சபை எப்படி நடத்தப்பட வேண்டுமோ, ஒரு பெண்டிகோஸ்ட் சபையில எப்படியெல்லாம் உபதேசத்தின்படி நடக்க வேண்டுமோ அந்த மாதிரியாக நாங்கள் நடத்தப்பட போகிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய முதல் பகுதியை பார்ப்பீர்களானால் அங்கே அநேகருக்கு என்னது சாப்பாடெல்லாம் கொடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5 அப்பத்தை எடுத்து 2 மீன்களை எடுத்து அவர் என்ன செஞ்சாரு? அநேகருக்கு கொடுத்து அதனால அவங்க எல்லாம் வெலப்பட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? சீசனோடு நல்ல ஒரு பெரிய ஊழியம் செஞ்சுட்டோம். 7 பேருக்கு மேல வந்தாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ ஓகேங்க, குட் நைட் போயிட்டு படுத்துட்டு நாளைக்கு எதுவும் ஊழியம் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அப்படியா? அது முடிந்த உடனே அவர் என்ன செய்கிறார்? இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகிறார். அவரே அனுப்புகிறார். எல்லாரையும் விசாரிச்சு அனுப்புகிறார். ஒருவரையும் என்ன எப்படி சாப்பிட்டீங்களா? திருப்தியாச்சா? சந்தோஷமா இருக்கா? வந்தது எல்லாம் முடிஞ்சா? அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். கொஞ்சம் பேர் எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க? அவங்க புருஷன் மட்டுமா வந்திருப்பாங்க. அந்த அம்மா சமைக்காம அவங்க வந்திருப்பாங்க. பிள்ளைகள் வேற வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட பெரிய டோட்டல். ஆனாலும் அவ்வளவு பேர் என்ன செய்யறார்? விசாரிக்கிறார். புரிகிறதா? அவ்வளவு பேர் விசாரிக்கிறார். என்ன பாபா சாப்பிட்டீங்களாமா? எப்படி ஓகே அப்படின்னு சொல்லி தட்டி அனுப்பியிருப்பார். அதனாலதான் இயேசுவை கண்டு ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். இயேசு ஜனங்களோடு நிற்கவில்லை, அவர் பிதாவை நோக்கி ஓடிக்கொண்டே இந்த காலவேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் துரிதமாய் செயல்படும் காலத்துக்குள் வந்திருக்கிறோம். சொல்லுங்க, துரிதமாக செயல்படும் காலத்துக்குள் வந்திருக்கிறோம். ஆகவே சொல்லுங்க, இயேசு அனுப்பி விடுகையில் ஒரு பக்கம் அனுப்புறாரு. தம்முடைய சீஷர்களை ஏறி நீங்க இங்க நிக்காதீங்க, நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு ஊழியம் இருக்கிறது. ராமின் சொல்லுங்க, ஊழியத்துக்கு வந்திருக்கிற சகோதரிகளே, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவங்களே, ஆமாவா முடிச்சோன்னா போயிட்டு அவங்க நாக்காளியை போட்டு பிஸ்கட்டை சாப்பிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு ஊழியம் இருக்கிறது. ராமின் சொல்லுங்க, இதை முடிஞ்சோன்னா டக்குனு என்ன செய்யணும்? சிஸ்டர் போகணும், இந்த ஏரியா போய் பார்த்துட்டு வந்துடும். ஆமாம் இல்லையா? அப்படின்னு அந்த அந்த உத்வேகத்தோடு நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? அது செய்யணும். ராமின் சொல்லுங்க. பாருங்களேன், இப்ப சீசர்கள் நின்றுகிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்ல போறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களோட என்ன ஜனங்களோட பேசுகிறார். இவர்களோடு என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார், கட்டளை கொடுக்கிறார். நமக்கு இது அல்ல, நமக்கு என்ன இருக்கிறது?
இன்னும் முடியல. ராமின் சொல்லுங்க. ஊழியம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமாவே இல்லை, இன்னும் முடியல. அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? சீசர்கள் படகில் ஏறி நமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். வேறையாரு சொல்லுங்க. ஒரு வேறையாரு ஒருத்தர் கூப்பிடுறாரு. எல்லாரும் என்ன செய்வாங்க? சோர்வு வரவில்லை. ராமின் ஊழியத்தின் சிறப்பே அதுதான். ஊழியத்தின் சிறப்பு என்னது? சோர்வு இல்லாமல் இருக்கும். ஒரு இடத்துல ஊழியம் செய்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற பொழுது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பல காலங்களிலே ஸ்ரீலங்காவுக்கு நான் போன பொழுது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஆமீன். அப்ப என்ன நடக்குது? அப்ப இங்கேருந்து போறேன். இங்கேருந்து கார்ல போயிட்டு ஃப்ளைட்ல ஏறி அங்க ஒரு கார் பிடிச்சு போய் அங்கிருந்து ஒரு பஸ் எடுத்து அடுத்த நாள் காலையில போய் அங்க ஒரு பைக் எடுத்து அந்த பைக்ல இருந்து புறப்பட்டு போய் ஆமீன் அங்க ஒரு கடல் ஒரு ஐலண்ட் உங்களுக்கு கப்பல்ல போயிட்டு அங்க ஒரு ஊழியத்தை செய்வோம். ஆமீன். உடனே நம்ம இங்கிருந்து புறப்பட்டு போனதுல இருந்து என்னது துரிதமா அங்க போனா அந்த பாஸ்டர் நான்ட்டு இன்னைக்கு போனோம்னா பாஸ்டர் என்ன செய்வாரு? பாஸ்டர் ரெஸ்ட் எடுங்க. அங்கிருந்து அண்ணன் அவர் சொல்றாரு, என்னை கொண்டு வந்து டிராப் பண்ணி ஒரு வீட்டுல போயிட்டு டிராப் பண்ணி பாஸ்டர் முகத்தை கழுவிட்டு ரெடியா இருக்கும். நாங்கள் ஒரு இடத்துக்கு ஊழியமா 4:30 5 மணிக்கு ஊழியம் ராமின் சொல்லுது. உடனே அவர் என்ன செய்தாரு? ஒரு குரூப்பை கூட்டிட்டு பைக் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இங்க வந்து பைக்ல போய்கிட்டே போறோம் அங்க பைக்கா ஓட்டுறாங்க. ரைட் மாதிரி போனா அங்க ஒரு கப்பல் ஒரு 2 கொண்டு டக்குனு அது ஏன்னா அந்த டைமிங் அந்த கப்பல் அங்கிருந்து புறப்பட்டு அந்த இன்னொரு பகுதிக்கு போவோம், அந்த ஐலண்டுக்கு. அதை போய் நாங்கள் பிடித்து அதில் போயிட்டு அங்க ஊழியங்களை செய்துவிட்டு மீண்டும் துரிதமாக என்ன செய்தோம்? அந்த இடத்துக்கு புறப்பட்டு மீண்டும் வந்தோம். ஏன்னா அந்த போர் சேவை ஒரே ஒரு முறை தான் இருக்கும். காலையில போனா ஈவினிங் வந்துடும். அப்படிதான் ஊழியங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உற்சாகமாக இருக்கணும். துரிதமாக ஊழியங்களை செய்ய வேண்டும். அது இயேசுடைய ஊழியம். ராமின் சொல்லுங்க. ஆமீன். அங்கே வெளியில போங்க அப்படின்னு நான் சொல்றேன். வாசிக்கிறேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த எப்படி ஒரு பெரிய மினிஸ்ட்ரியை ஒண்ணு செய்து முடிச்சுட்டு ஜனங்களெல்லாம் விசாரித்துட்டு அதற்கு பிறகு தன் சீசர்களையும் ஆயத்தப்படுத்தி விட்டுட்டு சீசர்கள் போயிட்டாங்க, ஜனங்களும் போயிட்டாங்க. இவர் என்ன செய்திருக்கலாம்? கொஞ்ச நேரம் தூங்குவோம். அப்படியா? இல்லை. இயேசு பாருங்க அழகா இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம். கரங்களை தட்டி தேவனை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்ன இருக்க வேண்டும்? ஒரு தனித்தவரு ஜெபம், ஒரு தனியாக தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்க வேண்டும். கூடி ஜெபிக்கிறது நல்லதுதான். ஊழியங்களுக்கு போகிற பொழுது நீங்கள் தனிமையாய் தேவனோடு கூட என்ன செய்ய வேண்டும்? உறவாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவர் உங்களுக்கு சொல்லுவார், இந்தந்த காரியங்களை இப்படி செய் அப்படின்னு சொல்லி. பல வருஷத்துக்கு முன்பதாக மயிலாடுதுறையிலே ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிற பொழுது நான் இங்கே 3 நாளுக்குரிய செய்தியெல்லாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டு போயிட்டேன். 2வது நாள் அங்கே தெய்வ சமூகத்தை காத்திருக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ பூமியில எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும், நீ பூமியில எதை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். எனக்கு புரியல, என்ன ஆண்டவரே செய்தி கொடுத்திருக்கிறீங்க? இப்ப இந்த செய்தி, இந்த வார்த்தை நான் எங்க போவேன், என்ன எப்படி நான் அதை புகுத்தி நான் பிரசிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டே இருக்கேன். பின்னர் 5 மணிக்கு ஊழியம் ஆரம்பமாக பொழுது 4:30 மணிக்கு அப்படியே அந்த மயிலாடுதுறை சூழ்ந்து பெரிய ஒரு மலை கூட்டம், அப்படியே மழை, அப்படியே மேக மூட்டங்கள் வந்து மழையும் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து சொல்றாங்க, சிஸ்டர் சாட்சி, தமிழ் சாட்சி, அவங்கெல்லாம் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. இப்போ எனக்கு நானும் போயிட்டு ஸ்டேஜில் உட்காந்துருக்குறோம், பாடலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஆரம்பிச்சுட்டு ஜனங்கள்லாம் வர்றாங்க. ஒரு இஸ்லாமிய சகோதரர் அந்த கூட்டத்துக்கு வந்தவர் அப்படி தலையில கையை வச்சுட்டு அப்படி எழும்பி போகிறார். எனக்கு பார்க்குற மேலும் அப்படியே வருது. அப்போதான் எனக்கு தெரியுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையின்படி போய் நான் ஜெபித்த பொழுது அப்படி நாம மகிமைப்படும்படியாக அந்த மலை நிறுத்தப்பட்டது. மலை நிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு ஆராதனையெல்லாம் முடித்து நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வருகிற பொழுது அந்த மலை, அந்த மேகத்தை கட்டியிருந்த மலை தேவன் என்ன செய்கிறாங்க? அவருடைய ஊழியம். இங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ணி ஒரு மலை மேல் ஏறி தனிமையா இருக்கிறவராக இயேசு எப்படி இருக்கிறாரு? ஏன் உங்களையும் என்னை குறித்து அவர் சிந்தித்துக் கொண்டே போறாங்க.
ஆமென். தனிமையா இருக்கிற நேரமெல்லாம் வேறு ஒரு யோசனையும் வராது. ஆமென். சபை விசுவாச பிள்ளைகளை குறித்து ஒரு யோசனை மைண்ட் போய்கொண்டே இருக்கும். யாருக்கு என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை நடந்து கொண்டே இருக்கும். அதுபோல ஆண்டவர் தனித்து நின்று என்ன செய்கிறான், யோசித்து கொண்டே இருக்கிறார். நாமாவே இல்லையா, சீசர்கள் அனுப்பிட்டோம், இந்த பக்கம் ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டோம், எவ்வளவு பேர் திருப்தியா போனாங்களோ, எத்தனை பேர் விசாரிக்கலாம் அவன் அப்படின்னு அவரை பல விதமா யோசித்திருப்பார். அம்மாவே இல்லையா, ஊழியங்கன்னா அப்படிதான், ஊழியத்துல அப்படிதான் இருக்கணும். சும்மா ஏதோ வந்தோம் சிரிட்டம் போன மாட்டல. அப்ப அதை முடிச்சுட்டு தனியா தனித்திருக்கிறான். அதற்குள்ளாக ஆண்டவர் தான் அனுப்புகிறார். நல்லா கவனித்திருக்கிறார். இயேசுதான் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி என்ன செய்யலாம், துரிதமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் போக வேண்டும், ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்புகிறேன், நீங்கள் துரிதமாக போக வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு அங்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆனால் அவர்கள் அங்கே பிரச்சனைகள் என்ன செய்திருக்கிறார்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த காலவெளியில வந்திருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை தத்தளித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். ஒரு தத்தளிக்கிறதான ஒரு அவன் சுற்றிலும் கடலை போல பிரச்சனை. நீங்கள் படகுல தான் இருக்கிறீர்கள். ஆனால் படகு என்ன செய்கிறது, அது படகு என்ன செய்கிறது, அந்த அந்த காற்றினாலும் அந்த கடல் அலையினாலும் அது என்ன செய்கிறது, தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ஆவிக்குரிய சபையில வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கப்பல்ல தான் இருக்கிறீங்க, படகுல தான் இருக்கீங்க, வீட்டுல தான் இருக்கிறீங்க, பிரச்சனை உங்களை சுற்றிலும் எப்படி இருக்கிறது, கடல் அலையை போல இருக்கிறது. ஆனால் வேதம் அழகாக சொல்றது, நடுக்கடல் வரைக்கும் போயிடுச்சு, அது வரைக்கும் சேஃப்டியா போய்கொண்டே இருக்கிறது. பிரச்சனை எப்ப வரும்னா எப்ப வரும் தெரியாது. ராமின் கரையில இருக்கிற பிரச்சனை வந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, திருப்பி வந்திருப்பாங்க. ஆனால் பிரச்சனை எங்க வருது, ஆழத்துக்களை போகிறப்ப அப்பதான் ஆண்டவருடைய அற்புதத்தை காண முடியும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து. பிரச்சனையின் முடிவு எப்ப வரும்னு கேட்டா, நீங்கள் பிரச்சனை சந்தித்து தாவீதை போல நீங்கள் முழு நேரம் துடித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய ஒரு தீர்வு. ராமின் பவுல் ஸ்ரீலாவை ஊழியத்துக்கு அனுப்புற நேரம் அழகா பிக்கப் பண்ணி அனுப்பியிருக்கிறான். ஆனால் அவர்கள் போய் என்ன செய்யப்பட்டாங்க, அடிக்கப்பட்டார்கள், காயப்பட்டார்கள், சிறைக்குள் தள்ளப்பட்டார்கள். அதற்கு பிறகு அந்த சிறையில் இருக்கிற ஒரே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும்படியாக இவர்கள் சிறைக்குள்ள போறாங்க. எவ்வளவு பாருங்க, ஆண்டவர் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார், இந்த உபத்திரவத்துக்குள் கடந்து போகிறார். இன்னைக்கு நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு சந்தோஷமா இருக்கிறோம். இந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு அவர் என்ன செய்தார், பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்து பாடுகளுக்குள் கடந்து போகிறார். ஆக இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அதற்குள்ளாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாம் நல்லா போய்கொண்டு இருக்கிற நேரத்துல நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நேர்த்தியா போய்கிட்டே இருக்கு, நம்பிக்கையா போய்கொண்டே இருக்கிறது. இயேசுதான் என்னை அழைச்சாருங்க, இயேசுதான் என்னை எல்லாம் கொடுத்தாருன்னு சொன்னா, திடீர்னு என்ன நடக்குது, ஒரு எதிர்காற்று வருகிறது. ராமின் சொல்லுங்க, எதிர்காற்றினாலே என்ன சொல்லப்பட்டிருக்கு, எதிர்காற்றின்படினாலே அலைகளினாலே யோசித்து பாருங்க. கடல் நடுவே போயிட்டாங்க. எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியுமோ எனக்கு தெரியல. பேருக்கு மட்டும் நீச்சல் தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு நமக்கு தெரியல. உங்களை எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்? நீ எங்க போயிட்டு தெரிஞ்சுமா, ஊர் இல்லையா, கடல் இருக்குமா, குளத்துலையா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்ப என்ன நடக்குது, இயேசு தனிமையாக இருந்தாலும் அவருடைய சிந்தை எங்க இருக்கிறது, அவர்கள் மேல் விடாமிட்டார். அங்கிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாரு, நடுக்கடலுக்கு போயிட்டாங்க. கரையோரமா இருந்தா காணலாம், ஆனாலும் அவர்கள் நடுக்கடலுக்குள் போயிட்டாங்க. ஆண்டவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய சிந்தை நோக்கமாக இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை நடுக்கடலுக்குள்ள இருக்கிறது போல காணப்படுகிறது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நடுக்கடல்ல கடலுக்கு அடியில நான் போனால் கூட அவருடைய கண் என்னை நோக்கி பார்க்க. அதுதான் விசுவாசம். அதுதான் இன்றைக்கு காலையில் நம்மளோட கர்த்தர் பேசுகிறேன். ஆகவே
வாசிங்களேன், இரவிலே 4ஆம் ஜாமத்திலே பாருங்க, இரவாயிருச்சு. அவங்க போற நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் போயிட்டாங்க. அப்ப இரவுனா எப்படி இருந்திருக்கும்? இருளா இருந்திருக்கும். சின்ன ஒரு லைட் மாதிரி ஏதோ போயிருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறா? புரியுறதா? பிரச்சனை என்ன செய்கிறது? அலைகளை போல இருக்கிறது. அது உங்களுக்கும் எனக்கும் அலையை போல இருக்கிறது. என் தேவனுக்கு அது வழியா இருக்கு. அந்த வழியிலே அவர் கடந்து, அந்த வழியில நடக்கிற அந்த கடல்ல இவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. துடுப்ப வச்சுக்கிட்டு தடுமாறி இருக்காங்க. படகு இப்படி செய்து இயேசு அவர் வழி பிராமின் அவர் உண்டாக்கினார், அவர் உருவாக்கினார். இன்னொரு பார்க்கிறோம், படகுகளை தூங்கி கொண்டே இருக்கிறார். நாமே படகு என்ன செய்து தத்தளிக்கிறது. சீசன் என்ன சொல்றாங்க? ஐயரே, நாங்கள் நம்ம மனுஷனுக்கு எப்பயுமே என்னது பிரச்சனை வந்தா சாப்பிடுறது, பிரச்சனை வந்தா மடிக்கிறது. அவ்வளவு பெரிய எலியாவே என்ன சொல்லுகிறார்? அவ்வளவு பெரிய அக்கினி இறக்குன எலியாவே என்ன சொல்றாரு? நான் செத்தா பரவாயில்ல ஆண்டவரை, எனக்கு முடியல ஆண்டவரை, நான் கிடக்கிறேன். ஆண்டவரே நான் பருவத்துக்கு வரணும் ஆண்டவரே, இவங்களோட சேர்ந்து என்ன செய்வானே, இவங்க போற இடத்துக்கே போறேன் ஆண்டவரே. ஆமாவே இல்லையா? தேவன் விடுவார்? அதுக்கு பதிலே கொடுக்கல. அந்த 2 பேருக்கும் பதில் கொடுக்கல. அந்த 2 பேரையும் இயேசு மறுரூபமலையில பார்க்கிறார். கேட்டுப்பாரு, என்னாச்சு அன்னைக்கு 2 பேரும் என்ன பண்ணீங்க? நீங்க தான் ஹலோ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு திரும்பி வரணும். இதே ஜனங்களை நீங்க மீட் பண்ண வரணும். இதே ஜனங்கள் இப்படியே தான் இருப்பாங்க, இது மாதிரியே தான் இருப்பாங்க, முரட்டாட்டம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. நீங்க தான் வந்து என்ன செய்யணும்? ஆமா, உங்க தலையெழுத்து, அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? அது செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பாங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஏற்கனவே பயந்து கிடக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? இயேசுவோட இருந்தார்கள், இயேசுவோட சாப்பிட்டார்கள், இயேசுதான் பயனை அனுப்பினார். ஆனா இயேசு பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன உண்டாயிட்டு சொன்ன, நம்முடைய வாழ்க்கையில் அமைப்பின் ஜீவித்தில் நமக்கு அப்படி ஒரு என்ன இடர்கள் வரும். அம்மாவே இல்லை பிரச்சனை. அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 12 வாசிப்பீர்கள். அவர் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அவை பேதுருவை எப்படியாவது விடுதலை செய்ய ஆண்டவரே, விடுதலை செய்யணும். எல்லா சிஸ்டர் மாதிரி ஜெபம் பண்ணி முடிகிற நேரம் பேதுரு வந்து கதவை நொக் பண்ணுகிற பொழுது பேதுருடைய தூதன் வந்திருப்பான். இது பேதுரு இல்லை அப்படின்னு என்ன செய்வாங்க? விசுவாசமா ஜெபிச்சவங்க என்ன ஆயிட்டாங்க? விசுவாசம் இல்லாத அறிக்கை செய்யறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல நன்மைகள் நடக்கிற பொழுது நம்மளால என்ன செய்ய முடியாது? சீரழிக்க முடியாது. ஆமாம், அதுபோல இவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் தான் வாராரு. ஆமே, ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க? அதை கண்டு பயந்துட்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏற்கனவே பயந்து போயிட்டு கிடக்குறாங்க. இப்ப ஆமே, அப்ப நல்ல ஒரு காரியம். இதை நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நல்லா இருக்கும். வாசிக்கிறேன். கண்டு ஏற்கனவே கடல் இப்படி பொங்குது, இதுல ஏதோ ஒண்ணு வருது. சொல்லுங்க. அவன் இருண்டவனுக்கு என்ன சொல்லுவாங்க? இருண்டவனுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு என்னவா இருக்கு? ஏசுதான் வகனவங்களால என்ன செய்ய முடியல? அடையாளம் காண முடியல. இல்லை, அம்மாவே இல்லை. சில நேரம் நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் வந்து பதில் கொடுத்தா கூட நமக்கு நம்பிக்கை இருக்கா? இது ஆண்டவர் சொன்னாரா இல்லாட்டி வேணுமா அப்படின்னா நம்ம என்ன பரீட்சை பார்க்கணும். அம்மாவே இல்லை. சில நேரங்கள் நம்ம என்ன செய்வோம்? நமக்கு பதில் வரும். யார் மூலமாவது ஆண்டவர் என்ன செய்வார்? இப்போ கடந்த நாட்களே போன மாதம் நம்முடைய சபையிலே நமக்கு கொடுக்க வாக்குத்தத்தம், இந்த மாதத்திலே சில சபைகளுக்குள்ளே வாக்குத்தத்தமா வந்திருக்கிறது சகோதரி சொன்னாங்க. அப்ப நான் நினைத்தேன், அப்ப நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? முன்மாதிரியா வைத்திருக்க. அப்ப சகோதரி வந்து சொல்றாங்க, இந்த மாதத்திலே இந்த 2 சபைகள்ல இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு சொல்லுகிறேன்னு நமக்கு என்ன ஆச்சரியமா இருக்கிறது. அதே நேரம் வேறு ஒருவர் மூலம் அது வருகிற பொழுது நமக்கு எப்படி இருக்குது? உண்மைதான். ஆமா, நம்ம சபையிலே நம்ம பாசனம் ஓரளவுக்கு பிரசங்கம் பண்ற நேரம் உண்மையான காரியங்களை தான் சொல்றாங்க. ஆமாவே இல்லையா? சில நேரம் நமக்கு நம்பிக்கை குறைந்து போகுது இல்லையா? அதுபோல அவர்கள் பக்கத்துல தான் இருந்தா எல்லாம் பண்ணாங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இவர் பார்க்கிறார். தேவன் உங்களை பார்க்கிறார், உங்களை அறிந்து கொள்ளுகிறார். நீங்கள் அவரை பார்க்கிறீர்கள்.
உங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா உங்களுடைய மாம்ச சிந்தைகள் என்ன செய்து அவரை காண முடியாதபடிக்கு உங்களுக்கு என்னது ஒரு மாயமா காணப்படுது. ஆமாவே இல்லையா? இவர்கள் நல்லா உற்று பார்த்துருந்தா என்ன நடந்திருக்கும்? இயேசு வருகிறார். ஆமாவே இல்லையா? உற்று பார்த்துதான் என்ன தெரியும்? அவர் நம்மை காப்பாற்றுவதற்கு வருகிறார். ஆமாவே இல்லையா? அவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் எத்தனை பேர் சொன்னாங்க என்னவோ தெரியும். நம்மளும் வந்திருக்கலாம் தானே, வந்திருந்தா என்ன ஜெபம் பண்ணி நிப்பாட்டி இருக்கலாம் தானே. ஆமாவே இல்லையா? இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள் அப்படி நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? அவர் இப்பொழுது உங்களோட கூட தான் இருக்கிறார். நீங்க ஜெபிக்கிறப்ப அவர் தூரத்தில் அல்ல, அவர் சமீபமாக இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களோட விசுவாசம் தான் அற்புதம் செய்யும். ராமின்னு சொல்லுங்க. இப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இயேசு செய்த அற்புதங்களை அவங்க செஞ்சிருக்கணும். ஆமாவே இல்லையா? பேதுரு என்ன செய்திருக்கணும்? இறையாமைன்னு சொல்லி இருக்கணும். ஆமாவே இல்லையா? மற்ற சீசர்கள் என்ன செய்திருக்கணும்? அன்றைக்கு நீங்களும் அப்படிதான் பிரச்சனை வந்தோட போன் அடிக்க கூடாது. ராமின்னு சொல்லுங்க. முதல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு பிறகுதான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்யணும்? மற்றவர்களோட தொடர்பு கொள்ளணும். எடுத்தோட என்ன செஞ்சிடணும்? அவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க. அல்ல, நீ உன்னை திடப்படுத்த வேண்டும். நீ கர்த்தரோடு எப்படி நெருங்கி இருக்கிறியா இல்லையா நீ பார்க்கணும். ராமின்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகுதான் அடுத்த காரியங்களை செய்ய வேண்டும். ஆகவே அவர் பார்க்கிறோம். சொல்லுகிறார், பயத்தின் மேல் பயம். இந்த காலவேளையில பயத்தின் மேல் பயமாய் வந்திருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து திடம் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமாவே இல்லையா? உடனே ஆண்டவர் பயந்துட்டாங்க. அது ஏசு பயப்படுறீங்க, என்னுடைய சீசர்களா இருக்கிறீங்க, நீங்க பயந்தீங்கன்னா எப்படி? என் சபை விசுவாசப்படி பயந்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? கோபமா இருக்குமா? கோபம் வராதா? ஆமா, ஒரு காரியத்தை செய்யணும். இல்லை நீங்க பாட்டு பாடுங்க, நீங்க பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆமாவே நம்மளாம் எப்படி இருக்கணும்? அவர் சேனைகளின் கர்த்தர். நீங்களாம் எப்படி இருக்கணும்? சேனாதிபதிகளாக இருக்கணும். ராணுவ வீரர்களை போல இருக்க வேண்டும். நாங்க அப்படிதான் எங்க ஐயாவோட ஊழியத்துல நாங்களாம் அப்படி இருக்கும். அவர் ஃபயரா இருந்தா நாங்க அதை விட என்ன சொல்லலாம்? அதோட சூப்பர் நேச்சுரல் பவரா இருப்பார். ஓடுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? உருண்டு போயிடுவோம். அப்படி இருக்கும். அந்த ஊழியங்கள் செய்து திரும்பி வருகிற வரைக்கும் பிசாசுடைய போராட்டங்கள் பயங்கரமா இருக்கும். ஆனாலும் நாங்க ஓடுகிற ஓட்டத்தில் அது என்ன ஆகும்? அது வெற்றியின் ஓட்டமாக வரானின்னு சொல்லுங்க. ஆகவே இங்க பாக்குறோம். உடனே அவரோட பேசுறார். ஹலோ 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 சொல்றாரு, திடங்கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, டோன்ட் வரி, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படிங்கிறார். வரானின்னு சொல்லுங்க. இந்த கால வேளையில எத்தனை பேர் பயந்துட்டு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட இருக்கிறேன் சொல்லுங்க. வார்த்தையை பார்க்கிறேன், திடம் கொள்ளுங்கள். இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திடம் கொள்ளுங்கள். நீங்க திடனற்றவர்களாக இருக்கிறீங்க. ஆமாம். நம்ம அந்த திடனற்று இருந்தா என்னது? வியாதிக்கு அறிகுறியாக செயற்பாடுகள் இருக்கா? ஆமாவே பிளட் சர்க்குலேஷன் குறைந்து கொண்டு போகும். ஆமே, அதனால உங்களுக்கு மூச்சு எடுக்க முடியாது. ஆமாவே இல்லையா? அப்படி அது மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க? பயந்துட்டாங்க. ஒரு பக்கம் போனா என்ன இருக்குது? பயத்துல என்னெல்லாம் வரும் தெரியும் தானே? பயந்தா என்ன வரும்? சொல்லுங்க, என்னம்மா சொல்லுமா? தண்ணி தாங்களே உட்கார்ந்து இருந்தானா என்ன அப்படி போனுச்சு, பயமா இருக்கு அப்படி என்ன சொல்லுவாங்க? பிள்ளைகள் என்ன செய்யும்? அம்மாவை கட்டி பிடிச்சுக்கணும். அம்மாவே இல்லையா? அம்மா என்ன செய்வார்? அப்பாவை கட்டி பிடிச்சுக்குவார். அம்மாவே இல்லையா? புரிகிறதா? திடம் கொள்ளுங்கள். இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், எதை குறித்து பயப்படாதீர்கள். அது எவ்வளவு பெரிய அலையாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் உங்களோட கூட இருக்கிறேன். நான் சொல்லுங்க, அவர் என்னோட கூட இருக்கிறார். என்னவாமோ நான் அசைக்கப்படுவது. இப்ப அடுத்த காரியம் நல்லா இருக்கும். இங்க ஒரு சின்ன சந்தேகம், இவர் இயேசுதானா இல்ல இயேசுவை போல ஒருவர் வந்திருக்கிறாரா என்று சொல்லி. ஏன்னா பேதுரு, நான் ஈவினிங் பேதுரை பற்றி தான் பேச விரும்புகிறேன். மற்றவங்களும் அமைதியா இருக்கிறாங்க. பேதுரு என்ன செய்யறாங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க இயேசுவா என்ன தெரியும் அப்படிங்கிறார். அப்ப இயேசு அப்ப பேதுரு பாருங்க, மெல்ல ஒரு டானிக் கொண்டு கொடுக்கிறார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் எப்படி எப்படி இப்படிதான் பேதுரு எப்படி சில நேரங்களில் நம்ம சொல்ற ஆண்டவர் என்ன செய்வோம்? சில விஷயங்களை என்ன செய்வோம்? ஒரு இதாக கேட்போம் இல்லையா? நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் பெற்றோரை கேட்கிற மாதிரிக்கு, அம்மா நீங்க இதை வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி கொடுக்குறதா இருந்தா
ஏதாச்சும் ஒரு அடையாளம் கொடுங்க, அப்பதான் நீங்க எனக்கு செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பயந்துக்கிற, இவரும் பயந்துதான் இருக்கிறாரு. அந்த பயத்திலையும் அவர் உலகிறாரு. என்ன உலகிறாரு? நீரே ஆனால் ஏனா இயேசுவாலை மாத்திரம்தான் ஜலத்தில் நடக்க முடியும். கரங்களை தட்டி தேவன் அவரால் தான் அவன் வனாந்திரத்திலே நடக்க முடியும். அவரால் தான் ஆகாயத்திலே பறந்து போக முடியும். ஆமாவே அதை உறுதிப்படுத்துகிறார். இயேசுவால மட்டும்தான் முடியும், வேறு ஒருத்தரால் முடியாது. இந்த உலகத்தை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் கண்டதில்லை, காணப்போவதில்லை. அவர் மட்டும்தான் அற்புதங்களை செய்வார், அவர் மாத்திரம்தான் அதிசயங்களை செய்வார். ஆகவே தான் பேதுரு, நீ இயேசுவா என்ன, நீ மட்டும் என்ன செய்வேன்? கடலை அதட்டவும் முடியும், இறையாத என்று சொல்ல முடியும். அதே நேரத்தில் அந்த அலைகளுக்கு மேலாக நீர் நடக்க முடியும். செங்கடலை இரண்டாக பிளக்க முடியும், யோர்தானை இரண்டாக பிளந்து வழி செய்ய முடியும். ஆகவே நீரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொல்லி அவர் சொல்றார். அடுத்து பார்க்கிறேன், கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த விசுவாசம் அப்படி இருக்க வேண்டும். பிரச்சனை மேலே நடக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிற பொழுது நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த பிரச்சனை வாய் முடிக்கும். பிரச்சனை தான் உங்களை வாயத்திலிருந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஆதங்கம் அவங்ககிட்ட சொல்றது, இவங்ககிட்ட சொல்றது. நீ சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். நீ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாததுனாலே அதை செய்ய முடியாதபடி நீ தவிர்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படி கூப்பிடுறாரு. அம்மாவே எப்படி கூப்பிடுறாங்க? அதற்கு வேணாம் நீ வந்து விழுந்து அப்படியே சொல்றாரு, வா என்றார். அம்மாவே இல்லையா? சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு பிரச்சனை. ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஏசு இங்க இருக்கிறாரு, நடுவு பிரச்சனை கிடந்து துள்ளிட்டு கிடக்கு, நீங்க அங்க இருக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரச்சனைய என்ன சொல்லுங்க, பிரச்சனைய ஏறி மிதிச்சு கால் அப்படி அசைச்சிட்டு செஞ்சுட்டு தலை எப்படி செஞ்சுக்கிட்டு அப்படியே வாங்க. நல்லவன் ஒரே ஒரு சிஸ்டம் தான் இருதயத்துல தப்பு வேலை செய்யும். ஆமாவே வாசிக்குமா? நான் முடிக்க போறேன். கடலை தட்டி தேவனை பாருங்க, எந்த கடல் அலை மோதி கொண்டிருந்த கடலை இப்ப என்ன செஞ்சாரு? இயேசுடைய வார்த்தை எனக்கு தெரியும். பேதுரு என்ன சொல்லுகிற இடத்துல, ஆண்டவரே இரவு முழுவதும் நான் என்ன செய்தேன், எனக்கு கடலை குறித்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மற்றவங்க பேசாம இருந்தது காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு வேலை நடக்க முடியாது, நீச்சல் சரியா நீச்சல் அடிக்க தெரியாது, நடக்கவும் முடியாது, அதனால எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. இவருக்கு ரெண்டு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு வேலை எனக்கு நடக்க முடியாவிட்டாலும் நான் என்ன செஞ்சிருவேன்? நீச்சல் அடிச்சிருந்தேன் என்று. ஆமாவே இல்லையா? பாருங்க, அவர் வா என்றார். அப்பொழுது கரங்களை தட்டி தேவனை எந்த ஜலத்தை கொண்டு பயந்தார்களோ, எந்த ஜலம் அவ்வளவு பெரிய படகையும் அவர்களை அசைத்துக் கொண்டிருந்ததோ, இயேசுடைய வார்த்தை மூலம் அவைகள் எப்படி ஆயிட்டு நிசப்தமாயிட்டு. ஆமாவே இல்லையா? உங்க வாழ்க்கையில் இப்ப என்னது சொல்லுங்க? நிசப்தம் அப்படின்னு சொல்லுங்க. நிசப்தம். ஆமே, எல்லாம் அமைதி ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இப்ப என்ன செய்யறாரு? வாசிங்களே. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். என்னது? அவன் விசுவாசத்தோடு தான் என்ன செய்யறான்? என்னது? அப்ப இயேசுவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை என்ன ஆகாது, உங்களை மேற்கொள்ளாது. ராமேன் சொல்லுங்க. விசுவாசம் அறிக்கை செய்து ஆமேன் என்ன செய்கிறான்? என்னது? அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக. அப்ப இயேசுவிடத்திலே போகிறது நீங்க என்ன செய்ய வேண்டும்? இப்ப பிள்ளை ஸ்கூல் விட்டு வருது, நடுவே வாகனங்கள்லாம் போய்கிட்டே இருக்கு, அநேக அம்மாமாரெல்லாம் இருக்கிறாங்க.
அவன் நீங்க இங்க இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, உங்க பிள்ளை என்ன செய்யும்? அநேக அம்மாமார்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனா பிள்ளை யார் இடத்துல வரும்? நான் தாய் இடத்துல வரலாம் என்று. அம்மாவே இல்லையா? ஒரு நாள் இந்த இடத்துல 2 தாய்மார்கள், 2 பண்டிகள், அது ஒரு 10 குட்டி போட்டிருக்கு, இது ஒரு 10 குட்டி போட்டிருக்கு, எல்லா குட்டிகளும் ஒன்னா கிடந்து அப்படியே வருது. ஆனா அந்த தாய் போய் ஒரு இடத்துல படுத்த உடனே இந்த குட்டிகள் பிரிந்து போய் தன் தாயிடத்துல அவர்கள் என்ன செய்தது? பால் குடித்து விடாமிட்டு. நம்ம சொல்லுவோம் பண்ணி, அதுக்கு கூட அறிவு, அது கூட என்ன செய்யுது? ஞானமாய் செயல்படுது. ஆமாவே இல்லையா? இன்னைக்கு நாங்க யோசிக்கணும், நான் வாசிக்கிறேன். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு இப்ப என்ன முதல் யாரை கண்டார்? இப்ப என்னத்தை காண்கிறார்? ஏன் காட்டை பார்க்கிறீங்க? காட்டையும் கடலையும் ஆமே அடக்கிற இயேசுவை பார்க்கணுமா? காட்டையும் பிரச்சனையும் போராட்டத்தை நீங்க பார்க்கணுமா? இயேசுவை பார்க்க வேண்டும், வார்த்தையை பார்க்க வேண்டும், ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும். பிரச்சனை வந்தோன்னு அங்கங்க முழங்கால் போடணும், ஒராமைட்டு வேதத்தை திறந்து வைக்கணும், அதிலே வார்த்தையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட பேசும். ஆமா இல்லையா? அந்த நேரம் நம்ம பிரச்சனை அங்கங்க ஓடிட்டு கிடக்கட்டும், ஒராமைட்டு வாசிக்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். ஆமென். அப்போ என்ன சொல்றோம்? பயந்தார். பயந்து என்ன செஞ்சாரு? பயம் உங்களை என்ன செய்யுது? அமிலை பண்ணி உராமிட்டு. பயம் என்ன செய்யுது? உங்களை அப்படியே அமிலை பண்ணிக்கிறது. ஆமென். நீங்க பயம் இல்லாம இருந்தா என்ன செய்வீங்க? பிரச்சனையில நடந்து போவீங்க, நடந்து செல்வீங்க. அம்மாவே இது ஒரு பிரச்சனை இல்லை, இது ஒரு பிரச்சனையே இல்லை, எனக்கு இது பிரச்சனை, என் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பிரச்சனை, என் ஆண்டவருக்கு அது பிரச்சனையே இல்லை. அவர் நமக்கு இந்த பிரச்சனையே என்னது? நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் ஆண்டவர்கள் செய்வார். வேத வசனம் ஒன்று சொல்லுகிறது. என்ன வசனம் சொல்லுங்க பாப்போம்? அவர் திறனுக்கு மேலாக நமக்கு வழியும் கொடுக்கிறார். வாசிப்போமா? கையை நீட்டி அவனை பிடித்து கரங்களை தட்டி தேவனை விடுறது. எல்லாம் சடன் நடக்கிறது. அதான் இயேசு. நம்மளா இருந்தா ஒரு நாள் இருக்கட்டும், நான் நினைச்சபடி நடக்கணும். இல்ல, ஆண்டவர் உடனுக்குடன் செய்கிறவராக. உடனே அவர் என்ன செய்கிறார்? அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஓடி வருகிறார். ஆமா, அப்ப அந்த நேரம் என்ன செய்ய? படகு இல்லையே, இவர்கள் எப்படி தப்பிக்க? ஒண்ணு அப்படி அல்ல. என்னது? அவருக்கு படகு தேவை. ஆமா, அவர் படகு தேடி இருக்கணுமா இல்லையா? அவர் போய் பிடிக்கிறதுக்கு படகு தேடி இருக்கணும், தேடக்கூடாது? சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நமக்கு வாழ்க்கையில ஏதாச்சும் ஒருத்தர் இருந்தாலும் நம்ம இதை செய்யணும், அப்படியே நம்மளா முயற்சியே செய்ய மாட்டோம். நம்ம யாராச்சும் இன்னொருத்தர் தான் சொல்லிக்கிட்டு அவங்க கிட்ட வாங்க, இவங்க. நீ முயற்சி செய்ய வேண்டும். நீ பிரச்சனைக்கு நீ தான் என்ன செய்ய வேண்டும்? அதிகாரியாய் மாற வேண்டும். நீ தான் பிரச்சனை விசாரிக்க வேண்டும். நீ தான் பிரச்சனை என்ன செய்யணும்? சோல்வ் பண்ணணும். சொல்லுங்க. அப்ப உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்தது? இது வந்ததுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு காரியம் என்ன செய்திருக்குது என்னை? நான் ஆண்டவருக்கும் எனக்கும் என்னது ஏதோ சம்திங், அதனால இது வந்திருக்கு. இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? அமிழ்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் பாவ அறிக்கை என்ன செய்யும்? ஆமீன். அது என்ன செய்யும்? அந்த அமிழ்கிறதோடு அது அமிழ்ந்து போயிடும். நீங்க வெளியே வந்துருக்கிறாங்க. உங்களுடைய சாட்சியுள்ள டிவி உங்களை மீண்டும் உங்களை இயேசுவிடத்திலே கொண்டு வரும். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடிச்சு அப்படிங்கிறார். சொல்லுங்க. ஆமாவே இல்லையா? விசுவாசமா ஆரம்பிச்சு ஆவியில ஆரம்பிச்சு மாமிசத்துல சில நேரம் முடிக்கிறோம். ஆமாவே இல்லையா? ஆகவே இங்கே சொல்லுகிறார், அப்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார்? இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்கள் ஏன் இயேசுடைய வார்த்தைக்கு ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? இது உங்கள் வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா என்று சொல்லி ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? ஆரம்பித்துட்டீங்கன்னா அவர் முடிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரே நோக்கி ஓட வேண்டும். அப்ப எது பிரச்சனைகள் வரும்? யோசேப்புக்கு ஆண்டவர் குழந்தையா இருக்கிற நேரமே என்ன கொடுத்துட்டாரு? தரிசனம் கொடுத்துட்டார். ஆமாவே இல்லையா? ஆனால் தரிசனத்துக்கு பிற்பாடு என்ன நடந்ததுன்னு யோசித்து பாருங்க. தரிசனம் அதே நேரம் சொந்த சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? எதிர்த்து நின்றார்கள். அவனை கொல்ல நினைத்தார்கள். அவனை குழியிலே போட்டார்கள்.
அவனை என்னது விட்டு போட்டார்கள். ஆனால் யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து ஏன் இதை இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி அவர் கேட்கவில்லை. காரணம், தனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். இவர்கள் நிறைவேற்ற முடியாது என்று நினைக்கலாம், இவர்கள் எனக்கு விரோதமாக காரியங்களை செய்யலாம், நிறைவேற்றுகிறவராக. அதற்கு பிறகு அங்கே ஒரு வீட்டுக்கு போய் பார்த்து யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டில் போய் அடைக்கலமாக இருந்து அதுக்கு பிறகு ஒரு செய்யாத தவறுக்காக சிறைக்கு போயிட்டு அங்கே சிறையில் 2 பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி அவர்கள் அதை மறந்து போய் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? அந்த ராஜா, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு கர்த்தர் ஒரு கனவை கொடுக்கிறார், ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனமும் இந்த தரிசனமும் இணைகிறது. யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். எத்தனை பாடுகள்! அம்மாவை அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நான் யோசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். 2025 நமக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமாவே, அதுக்காக உங்களை ஒழுங்குபடுத்துகிறேன், சீர்படுத்துகிறேன். சபையானது சீரமைப்பாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் செயல்பட வேண்டுவதாக இருக்கிறோம். சீசர்கள் எப்படி செயல்பட்டார்கள் அதுபோல உடனே இயேசு கையை நீட்டி ஏன் சந்தேகப்படுகிறாய் என்றார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். வாசிங்கம்மா. அவர்கள் இயேசுவும் பேதுருவும் படகுல ஏறியவுடன் அதுவரைக்கும் இயேசு இருக்கிற பொழுது என்னது? சுழல் காற்று அடித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த சுழல் காற்றின் மத்தியிலும் ஆமே அங்கே நமக்கு ஆண்டவர் ஒரு பெறனான ஒரு சாட்சியான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமாம் இல்லையா? அவர்கள் ஏறுகிறார்கள். அப்பொழுது படகில் என்ன இவ்வளோ பிரச்சனைகள் வந்த பிறகுதான் உங்களுக்கு என்ன ஆகுது? இயேசு ஆமே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிரச்சனைக்கு முன்பதாக பவுல் சொல்லுகிறார், நான் அன்போடு வரவா பிறம்போடு வரவாங்கிறார். சில பேருக்கு சபையில பிறப்பு தேவைப்படும். வர்றாட்டி அட்டி உள்ளது அதுக்கு பிறகு நான் அப்படிதான். இயேசு யார்? சிலுவையில் இருக்கிற இயேசு இறங்கி வர சொல்லுங்கள் என்று சொன்னவன் தான் நான். ஒரு நாள் மரண படுக்கையில் இருக்கிற பொழுது மரணம் என்னை மேற்கொண்டது, பாதாளத்தின் பகுதிக்கு போறது போல ஒரு தரிசனத்தோடு என் உயிர் புரிந்து கொண்டிருக்கிற பொழுது இயேசுவை கூப்பிட்ட பொழுது இயேசு அங்கே வந்தார். அவர் வந்து எனக்கு ஜீவனை கொடுத்தார். அடங்கி இருக்கிறேன். ஆமாம் இல்லையா? உங்களை கூப்பிடுங்க வந்திருக்கிறாங்களே, ஒருமே இல்லாத அபிஷேகத்தை கொடுத்தார்களே. ஆமே, என்னையான உலகத்தில் இருக்கிற நேரம் அப்படியெல்லாம் கொடுத்து என்னைய சரி கட்ட நினைச்சு நான் என்ன செய்யல, அடங்கல. கடைசியில் அடங்குறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ராமின் கர்த்தர் நல்ல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாட்டுவாரா? மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று எப்ப நம்பி இருக்கணும்? படகு அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கணும். அவர் மெய்யான தேவனுடைய குமாரன், அவர் நாமத்தினாலே நாங்கள் இந்த என்னது கடலை அதட்டலாம், இந்த கப்பலை நேர்வழியிலே கொண்டு போகலாம் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கணும். ஆனால் அவர்கள் அதுவரைக்கும் அவர்கள் விசுவாசம் வரவில்லை. இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் அறிக்கை சாட்சி சொல்றாங்க, கர்த்தருக்கு சோத்திரம். படகுல ஏறி நின்று சொல்றாங்க, கர்த்தருக்கு சோத்திரம், நீங்க தான் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. ஆமாவே இல்லையா? சொல்லுங்க. பின்பு கடலை கடந்து கெரசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகளை எல்லாரையும் பாருங்க, அவ்விடத்தில் மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறார்கள். புறஜாதி ஜனங்கள் இயேசுவை அறிந்து ஆயத்தமாகிறார்கள். இயேசுவோடவே இருந்த 12 சீஷர்கள் பிரச்சனைக்கு பிறகுதான் சொல்றாங்க, நீங்கதான் தேவன். இன்னைக்கு சபை ஜனங்கள் ஆண்டவரை ஏதாச்சும் நன்மை நடந்தாதான் இயேசு சாட்சி சொல்லுது. அப்படியே பதறது, அப்படி வாடுது. அவர்கள் பாருங்க, பின்பு அவர்கள் கடலை கடந்து போறாங்க. அங்கே அவ்விடத்தின் மனிதர்கள் அவரை இன்னார் என்று அறிந்து கொண்டு சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி
ஆமென். டாக்டர் வந்திருக்கிறார், யெகோவா ராபா வந்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? எல்லாரும் சொல்றாங்க, வந்திருக்கிறது அற்புதம் செய்கிறவர், அதிசயமா கொண்டு வா, உண்மையை கொண்டு வா, செல்லை கொண்டு வா. சோமாவா? நம்ம அப்படிதானே நினைப்போம். அவங்க என்ன செய்வாங்க? சோமாவா வேற யாரு? சப்பானி வேற. சொல்லுங்க, வாயில தான் சொல்லுங்க. நீங்களே ஊமையும் சப்பானிக்கு தான் இருக்கீங்க. சொல்லுங்க என்னமா? எல்லா இடங்களும் பெரும்பாலும் வரமாட்டேன். மற்றதை சொல்லுங்க. ஆமே ஊமைகள் சொல்லு. விசுவாசினால் பீடிக்கப்பட்டவர்கள் வேற யாரு? வேற யாரு? அந்த சந்திரயோகியும் அந்த மாதிரி. வேற என்னது? திமிர்வாதர்கள். சொல்லுங்க. அவர் வந்தா என்ன செய்யணும்? என்னது? கூட்டிட்டு வாங்கலே. பாருங்க, ஹலோ, விசுவாசம் பாருங்க. புறஜாதியுடைய விசுவாசம். கையில பைபிள், தலைக்கு மேல படுத்து, நீ உன்னை ஒழுங்குபடுத்து, உன்னை சீர்படுத்து. புறஜாதி ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் சாட்சி சொல்லுகிறேன், அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம்ம சபைக்கு அடைக்கலமாய் இருக்கிற நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆமாவே இல்லையா? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை இப்ப அவங்க விசுவாசிக்கிறாங்க. நான் போய் இயேசுவை என்ன செய்ய முடியாது, பாத்திய பிரச்சனையை சொல்ல முடியாது. அவர் என்னை தொடுறதுக்கு கூட சான்ஸ் கூட இல்லை. நான் கல்வப்பட்டவன். நான் என்னது வியாதிஸ்தர்களும் மாமையை தீட்டு உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவருடைய தீட்டில்லாத அந்த வஸ்திரம் எங்கள் தீட்டை மாற்றும், எங்களுக்கு சுகம். எவ்வளவு பெரிய விசுவாசம்! அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டும். எவ்வளவு படகு வந்து கரையை சேருகிறதோ அந்த ஜனங்கள் ஆயத்தமாகிறார்கள். நீங்கள் நானும் துரிதமாய் வேலை செய்யாது போனால் அந்த ஆத்துமாக்களுக்கு நீங்கள் நானும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? அப்ப இயேசுக்கு என்னது? இந்த 12 சீஷர்களை குறித்து மாத்திரமல்ல, அவருடைய ஜெபத்திலே தேவனோடு தரிசித்துக் கொண்டு அவர் ஜெபம் பண்ணி கொடுக்க ஆண்டவர் காற்றார். அந்த பகுதியிலே ஒரு கூட்ட ஜனங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ துரிதமாய் போக வேண்டும், அந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் இந்த உலகத்தின் அதிபதியாக விசுவாசானவன் கடலுக்குள்ள என்ன செய்கிறான்? தன் கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆமாவே இல்லையா? கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது என்ன செய்திருக்கணும்? போர்டை திருப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனால் என்னது? அவன் நினைக்கிறான் போர்டு திருப்பிட்டு போவாங்க, இல்ல போர்டோட அவங்க அழிஞ்சு போவாங்க. அந்த ஜனங்கள் அழிந்து போவார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், சுகமாக மாட்டார்கள், அவர்கள் எல்லாம் என்னிடத்தை வருவார்கள் என்று சொல்லி விசுவாசான திட்டமிட்டு இருந்தான். அந்த திட்டங்களை கர்த்தர் உடைத்து அவர்களை புறப்பட செய்தார். அவர்கள் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கரைக்கு போனார்கள். சொல்லுங்க, கரைக்கு போனார்கள். அங்கே நடக்கிற சம்பவத்தை வாசிப்போமா? அறிந்து கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவர்களை பற்றி தேவனை மேன்மைப்படுத்துகிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படிக்கு உத்தரவாக வேண்டும். போட்டு சீசர்கள் சொல்றார். என்ன சீசர்கள் பயங்கரமானவர்கள். அவங்க என்ன செய்வாங்க? என்ன என்னன்னா அது ஊழியங்கள் சிறப்பாக நடக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அந்த ஊழியத்திலே ஆண்டவருடைய வார்த்தை நேரத்தில் உள்ளாத பிசாசானவன் ஏதாச்சும் தந்திரமா வந்து செயல்படுவான். ஏதோ ஒரு வகையில வசனத்தை உங்களுக்கு காதுகளை கேட்க முடியாதபடிக்கு அவர் ஏதாச்சும் செயல்படுகிற நேரம் நீங்க என்ன இருக்கணும்? கூர்மையாக இருக்க வேண்டும். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் என்னது கெஞ்சினாங்க. இந்த பாடுகள் இருந்து வெளியில வரணும். என் பிள்ளைகளுடைய பாடு, இந்த வியாதி, வேற என்னது குருட பல்லது, இந்த பிரச்சனை, அது பிரச்சனைகளை இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வேணும்னா ஆறுதலுக்கு சொல்லலாம், ஆமா சிஸ்டர் ஜெபம் பண்ணி கொள்கிறேன். ஆனால் அந்த பாடு அவங்க என்ன இன்னைக்கு இப்ப எனக்கு என்ன வேணும்? உடனே எனக்கு என்ன வேணும்? விடுதலை வேண்டும். ஆமாவே இல்லையா? அப்ப
அப்படிப்பட்ட ஜனங்கள் வந்தவங்க என்ன செய்றாங்க? டோக்கன் கொடுக்குறாங்க. என்ன டோக்கன் கொடுக்குறாங்க? நான் இயேசுவோட பேசணும், நான் இயேசுவை தான் பார்க்கணும். அதுல எனக்கு என்ன வேணும்? அவருடைய வஸ்திரம். சொல்லுங்க, அவருடைய வஸ்திரம், அவருடைய வேத வசனம், அதை நான் தொடுவேன். எனக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுது நான் அழுது கொண்டு அங்குங்க அங்கலாய்க்க மாட்டேன். வஸ்திரத்தை தொடுவேன், வார்த்தையை தொடுவேன், அதை பார்ப்பேன். நான் எப்பொழுது நான் வேதத்தை எடுத்து கையில் எடுக்கிற பொழுது எனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி நான் விசுவாசிப்பேன். என் பிள்ளைக்கு நாமே விடுதலை உண்டான்னு சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அந்த பிரச்சனை சுற்றிலே இருக்கும். நீங்க பார்க்கல தான் ஒரு பிள்ளையோட பிரச்சனை, சண்டைகள் அது நடந்துகிட்டே இருக்கும். நீ அந்த இடத்தை விட்டு விலகக்கூடாது. உன் கையில இருக்கிற பைபிளை கீழே வைக்க கூடாது. நீ கீழே வைக்கிறது பிசாசன் வெற்றி கொள்வான். நீ கையில வச்சிருந்தா இயேசு வெற்றி பெறுவான். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து. பாருங்க, அவர்கள் என்ன செஞ்சாங்க? அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே 32 வாசிங்க, நான் முடிக்க போறேன். படகில் ஏறின உடனே என்னாயிட்டு? இயேசுவும் பேதுரும் என்ன உண்டாயிட்டு? அங்க என்ன உண்டாயிட்டு? அமைதல் உண்டாயிட்டு. ராமேஸ்வரம் ஆவிக்குரிய சபைக்கு வருகிற அன்பான பிள்ளைகளுக்கு கவனமாக இருக்கு. இப்ப என்னது? அந்த அலைகள் எல்லாம் என்ன ஆயிற்று? அப்படியே மோதி அடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு வந்து என்ன செய்தாரு? படகுல ஏறிட்டாரு. இப்போ என்ன ஆயிற்று? அங்கே ஒரு பெரிய அமைதல் உண்டாயிற்று. ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்கள் யோசிக்க வேண்டும். இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார், அம்மாவே இல்லையா? உங்கள் உள்ளத்திலே வந்துட்டார். ஆனாலும் சுற்றிலும் என்ன இருக்கிறது? பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் என்னது? இயேசு உங்கள்கிட்ட வந்துட்டார். உங்கள் விசுவாசம் என்ன இருக்க வேண்டும்? இனி எனக்கு இந்த பிரச்சனை என்னது? நான் மேற்கொள்ள மாட்டேன், என் ஆண்டவர் மேற்கொள்வார், என் இயேசு மேற்கொள்வார் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய சபையில் அநேகர் என்ன செய்யறாங்க? ஆமென், அந்த படகை விட்டுட்டு அந்த அலை மோதி கொண்டிருக்கிற கடலே என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? மூழ்கி கொண்டே இருக்கிறார்கள். நாமே தப்பிக்க வழி இல்லை என்று சொல்லி மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அவர்களால் தப்பித்து வர முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்று படகிலே ஏற முற்படு, காரணம் படகிலே கர்த்தர் இருக்கிறார். அல்லது நீ படகை என்ன செய்ய வேண்டும்? நீ பிடித்துக் கொள்ளு, உன் ஜெப வாழ்க்கையை பிடித்துக் கொள்ளு, உன் வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளு, உன் சபையை நீ பிடித்துக் கொள்ளு. அந்த சபை, அந்த வேத வசனம், உன் ஜெபம் உன்னை கரையிலே கொண்டு போய் சேர்க்கும். எழுமி நின்று ஜெபம் பண்ணுவோம். எழுமி நின்று ஜெபம் பண்ணுவோம். அக்கறைக்கு கடந்து சென்றோம். ஆமீன். அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார், என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இயேசுடைய ஊழியத்தை செய்ய போகிறேன். ஆமீன். இந்த கால வேலை விசுவாசிப்போம். எனக்கு மறுவாழ்வு அளித்து என்னை பல்வேறு பெருக செய்கிறார். ஆமீன். பொருளாதாரத்தை, என்னுடைய குறைவுகளை, ஆமீன், சரீர சுகத்தை
இருக்கு. அவன் எல்லாவற்றிலும் பல்கி பெருக செய்கிறான். சொல்லுங்க, என்னை பல்கி பெருக செய்கிறான். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால், உலகத்துக்கு ஆசீர்வாதத்தினால். ஆமென். கர்த்தர் நல்லவர். என் பிள்ளையை தோளில் மேல், என் குடும்பத்தை தோளில் மேல், என் புருஷனை, என் பிள்ளையை, என் குடும்பத்தை, என் தொழில் பாரத்தை, என் கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் சுமக்கிறார். விசுவாசத்துக்கு அறிக்கை செய்கிறார். அவர் காக்குகிறார், அவர் உருவாக்குகிறார். God is a creator, He is a creation something. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆமென். அதிசயம் செய்கிறவர். பலவீனமான சரீரத்தின் வலி வேதனைகள் மாறுவதாக, காயங்கள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே பிரச்சனைகள், கண்ணீர், வேதனைகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. பெரிய ஒரு புயல் கடலில் இயேசு அங்கே வந்தார். புயல் நின்று இயேசு அங்கே வந்தார். ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. இயேசு அனுப்பினார். இயேசு தனித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டதை கர்த்தர் கண்டார். இயேசு கண்டார். தூரத்திலிருந்து காண்கிறார். உன் பிரச்சனையை காண்கிறார். உன் புருஷனுக்கு தெரியாது, உன் மனைவிக்கு தெரியாது, உன் பிள்ளைக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. இயேசு தெரியும். இயேசுவுக்கு தெரியும். அவருக்கு நீங்க காரியத்தை சொல்லுங்க, அவர் எல்லாவற்றையும் செய்வாங்க. நீ எடுக்கிற முயற்சிகள் ஒன்றும் சரி வராது. நீ முயற்சி செய்கிறவரல்ல, அதை செய்து முடிக்கிறவற்றை சொல்லு. கர்த்தர் கிருபை செய்வார்.